ஸ்ரீ குருபியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஈசனுக்கு உயிரூட்டும் மருந்து அம்பாள் அப்படிங்கிறதா பார்த்தோம். இந்த சமுதிர மதனம் பண்ணுற போச்சு இந்த விஷம் முதல்ல வந்துடுறது. ஆழக்கால விஷமாக இருக்குது. அப்படியே அந்த கழுத்துக்குள்ள அந்த கண்டத்துக்கிட்டக்கே அம்பாள் வந்து சாஃப்டாக அப்படி தடவி கொடுத்து, இடபாகத்தில் இருக்கா இல்லையா, அப்படி தடவி கொடுத்து அப்படியே நிறுத்திடுறா. ஆனால் அந்த விஷத்தினுடைய நெடி வந்து உள்ளே போகாமல் இருக்குமா இல்லையா? அதாவது இந்த இடத்துல பெரியவா சொல்கிறேன் போச்சே, ருத்ரத்தில் வந்து விஸ்வ பேஷஜி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ருத்ரஸ்ய பேஷஜி அப்படின்னது என்னென்ன? பேஷஜி அப்படின்னா மருந்து. இந்த விஸ்வத்துக்கே மருந்தானவள் அவள் அப்படின்னு வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்பா உன்னோட ரௌத்ர சரீரத்தை சிவசரீரமாக பண்ணியிருக்கும் மருந்து என்ன தெரியுமா? சிவான்னு சொல்றோமே, அந்த பரமாத்மாவுக்குள்ள பரம மங்களமான அந்த பரம காருண்ய மூர்த்தியா தாய்மை அன்போடு சிவான்னு உட்காண்டிருக்காளே, உன்னை வந்து மருந்தா உனக்கு ப்ரொடெக்டிவா இருக்காளே, அப்படிப்பட்டவ உன்னுடைய விஷம் உள்ள போகாம காப்பாத்தினான்னு அந்த ருத்ரத்துல ஸ்ருதியில சொல்லியிருக்கு அப்படிங்கிறா. அதாவது அவ்வளவு கருணாமூர்த்தியா அம்பாள் இருக்கிறதுனால தான் அந்த இட பாகத்துல உட்காந்துட்டு அப்படி இந்த கழுத்துல வந்து கண்டத்திலேருந்து உள்ள போகாம நம்ம பார்த்தோம். ஒரு துளி போயிருக்கோம் இல்லையா, அது போகாம அந்த அந்த பேஷஜியா ஒரு மெடிக்கல் தெரப்பியாவ இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம் பிரளயம், மகா பிரளயம் என்ன வந்தாலும் சிவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் பகவத் பாதாளுடைய வாக்குப்படி காலகலனா அவருக்கு இல்லை, சிவனுக்கு இல்லை. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலமானார் அப்படின்னா காலனுக்கு போயிட்டார், காலனிடம் அவர் போயாச்சு, அந்த சரீரம் போயாச்சுன்னு சொல்லிட்டேன்னு. அப்படி இந்த காலகலனா அவருக்கு டெத்துங்கிறதே கிடையாது. அதனால தானே அவருக்கு மிருத்யுஞ்சயன்னு பேரே இல்லையா? நம்ம வீட்லேயும் ஆயுள் ஆரோக்கியம்லாம் வரத்துக்கு மிருத்யுஞ்சயம் ஹோமம் எல்லாம் நம்ம பண்ணுறோம். மிருத்யுஞ்சய மந்திரம் அவ்வளவு விசேஷமானது, அதை ஜபிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இடபாகத்தில் அம்பாள் உட்காந்துட்டு அந்த மருந்தா அவள்கிட்ட அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறார். அந்த மகிமையினால தான் அவர் அழிவில்லாதவளா இருக்கா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னார். அதுதானே அபிராமி பட்டரும் வந்து, அபிராமி அந்தாதியில பட்டரும் வந்து 5வது ஸ்லோகத்துல பொருந்திய முப்புரை செப்பு உரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அப்படிங்கிறார். வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அப்படின்னு சொல்றார் பட்டர். அப்போ அந்த இதை அமுதமாக்கினாள் அப்படின்னா அந்த இடபாகத்தில் அவள் உட்காண்டிருந்ததுனால தான் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல பெரியவா வந்து சிவானந்த லகரியிலிருந்து எப்படி, அதுவும் பகவத் பாதாளோட தானே ஏற்றினர் தானே, அதுல வந்து ஒரு கோட் சொல்றார். ஒரு ஸ்லோகத்துல வருது, சொல்றார் பகவத் பாதாள், அப்பா அந்த விஷ ஜுவால வந்து மகா உக்ரமாச்சேப்பா, இந்த ஆழக்கால விஷத்தினுடைய இது வந்து உக்ரமாச்சேப்பா, தேவர்களையும் கதிகலங்க வைத்ததேப்பா அது. அப்போ அதை துளிப்பட்டு நான் கண்ணெல்லாம் எரியும். அந்த அந்த விசினிட்டியில யாரெல்லாம் இருக்காளோ அவளை எல்லாமே அஃபெக்ட் பண்ணுமேப்பா. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆழக்கால விஷத்தை அப்பா பரமசிவனே நீ என்ன பண்ணின? கண்களை மூடிக்கொண்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உருட்டி திரட்டி நாகப்பழமானவா இருந்தது உனக்கு. அது சிவானந்தரில லகரியில கேட்கிறார் பகவத் பாதா, உனக்கு என்ன அது நாகப்பழமாட்டம் இருந்ததா? அது லபக்குன்னு வாயில போட்டுருந்தாயே. இந்த சித்தர்கள்லாம் வந்து குளிகை மருந்தெல்லாம் கொடுப்பா, அதை வாயில அடக்கிக்கோன்னுலாம் சொல்லி கொடுப்பா, அதிசய குளிகை மருந்தெல்லாம். அப்படி நீ நினைச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட
அம்பாள் வந்து அந்த கழுத்தில் வந்து நிறுத்திண்டாளே அதுக்கு ஒரு ரீசன் என்ன? அதை அந்த ஆலக்கால விஷத்தை பார்த்த இல்லை, எடுத்த இல்லை, அதை வாயில் போட்டுண்ட இல்லை. அப்போ என்ன நினச்சாலும் அம்பாள் இடபாகத்தில் தானே இருக்கா. அம்பாள் என்ன நினச்சிண்டாலாம், சதா சர்வ காலமும் இந்த சிவன் வந்து இந்த சாம்பலையே பூசிண்டு வெள்ளையா என்ன எப்போ பாரு விபூதி அலங்காரத்தோடையே இருக்காரு, இவருக்கு ஒரு நீலமணி நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? எப்போவுமே ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து பார்த்தேன்னா ஹஸ்பண்டு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா கொஞ்சம் பிடிக்கும். அவளுக்கு கொஞ்சம் அவ்வளோ தூரம் டேஸ்ட் இது பண்ண மாட்டாள், பார்த்து பார்த்து எடுக்கணும்லாம் பண்ண மாட்டாள். இருப்பாள், எக்ஸம்ஷன் இஸ் தேர் பிட்வீன் இன் போத் என்ஸ். பட் என்னென்னா ஒரு ஒய்ஃபாக இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு இந்த மாதிரிலாம் போட்டுக்கணும்னு விரும்புவாள். அப்போ இந்த அம்பாள் இடபாகத்தில் நினச்சிருந்தாலும், சே என்னோட ஹஸ்பண்டுக்கு பதிக்கு வந்து நீலமணி நெக்லஸ் போட்டுண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த கண்டத்துக்கு ஒரு பூஷணமாக அதை அடக்கின்ட்டாளாம். அப்படி இருக்குமோ அப்படின்னு பகவத் பாதாள் சொல்கிறாள். அப்படி அவள் அந்த கண்டத்தில் நீலமணி நெக்லஸாக சாஃப்டாக தொடச்சி பிடிச்சுன்றதுனால தானேப்பா உன்னால் வந்து இந்த விஷத்தை வந்து ஒன்றுமே ஒன்றை பண்ணாமல் காலக்கலனாவா நீ இருக்க முடிஞ்சது, மிருத்யுஞ்சயனா நீ இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த சங்கு கழுத்தில் அவ்வளோ அழகாக மின்றா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு தான் நம்ம சகஜமாக நம்ம சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு எதிர்பாராமல் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு வியாதியோ அப்படின்னு ஒரு ஒரு ஹஸ்பண்டை வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கார், ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இது இருக்கார் அப்படின்னா அவர் அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வந்துட்டார், உழைச்சி வந்துட்டார் அப்படின்னா அவளுடைய தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாள். இது வந்து அம்பாளுக்கும் பொருந்தும் தானே இல்லையா? விஸ்வமாதாவாச்சாவும் பேஷஜி ஆச்சே, அதனால தான் தவ ஜனனி தாட்டங்க மகிமா அப்படின்னு சொல்லி ஈசனுக்கும் உயிரூட்டும் மருந்தாக சிவாவாக இருந்து அந்த சிவனுக்குள்ளேயும் ஒரு கருணை பொழியக்கூடிய ஒரு அம்பாளாக இருந்து தன்னுடைய பதியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணினா அப்படிங்கிறத இந்த ரக்ஷணை சிக்ஷனை அப்படின்லாம் சொல்லி எப்படி வந்து அந்த நீலமணி நெக்லஸாகவும் இருக்குன்னு இந்த சௌந்தரியலகரியிலிருந்தும் பெரிவா கோட் பண்ணி இந்த இதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டீட்டெயில்டு. ஸோ இப்படி கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட அந்த தாட்டங்க மகிமாவை அப்படி கருணை மூர்த்தியாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய கடாட்சம் எல்லாருக்கும் இந்த வரலட்சுமி நோம்பில் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நல்லா மறுபடியும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக வரலட்சுமி நோம்பை செலிப்ரேட் பண்ணலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.